ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து ஜாய் கிறிசல்டா நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்து பேசியுள்ளார். அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாதம்பட்டி ரங்கராஜால் தன்னை போலவே நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளன. அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கூறியதை வைத்து பார்க்கும் போது அவர் ஒரே பேட்டர்னில் இதை செய்திருக்கிறார் எனவும் அதையெல்லாம் நீதிமன்றத்தில் தெரிவிப்பேன் எனவும் கிறிசல்டா பகீர் கிளப்பியிருக்கிறார். கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் திருமணம் செய்ய இருந்தது முதல் மனைவி ஸ்ருதிக்கு தெரியுமா என கிறிசல்டாவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் திருமணம் செய்ய போவதை அவரின் மனைவி ஸ்ருதியிடம் தெரிவிக்க பல முறை போன் செய்த போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. பிறகு திருமணம் பற்றி ஸ்ருதியிடம் கூறிவிடுங்கள் என மாதம்பட்டி ரங்கராஜிடம் தெரிவித்தேன். அவரும் திருமணமான ஒரு வாரத்திலேயே நான் ஸ்ருதியிடம் திருமணம் பற்றி சொல்லிவிட்டேன், ஸ்ருதிக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என தெரிவித்ததாக ஜாய் கிறிசல்டா குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாம் தெரிந்தும் ஸ்ருதி எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர். அப்போதே மாமனார் மாமியாரிடம் பஞ்சாயத்து செய்தோ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கலாமே. அவ்வாறு செய்திருந்தால் என் வாழ்க்கை இன்று இப்படி ஆகியிருக்காதே என ஜாய் கிறிசல்டா தெரிவித்திருக்கிறார். தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் அவரது மகன்களிடம் மட்டும்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் போனில் பேசி பார்த்திருக்கிறேன். ஒரு முறை கூட அவரது மனைவி ஸ்ருதியிடம் போனில் பேசியதில்லை. இதனால் எனக்கு சந்தேகமே வரவில்லை. ஸ்ருதியின் மொபைல் எண்ணை ஸ்ருதி என்ற பெயரில்தான் சேவ் பண்ணி வைத்துள்ளார். ஆனால் எனது மொபைல் எண்ணை மட்டும்தான் மனைவி என மாதம்பட்டி ரங்கராஜ் சேவ் பண்ணி வைத்திருந்ததாக கிறிசல்டா கூறியுள்ளார். தனது திருமணத்திற்கு மாதம்பட்டி ரங்கராஜின் குடும்பத்தினர் வரவில்லை என்றாலும் தலை தீபாவளிக்கு மாதம்பட்டி ரங்கராஜின் சொந்த ஊருக்கு சென்றோம். அப்போது அவரின் தாய் இப்போதுதான் என் மகன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறேன் என மனதார வாழ்த்தியதாகவும் தெரிவித்துள்ளார். ஜாய் கிறிசல்டா கர்ப்பமாவதற்கு முன்பே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஸ்ருதி தனது கணவர் மற்றும் குழந்தைகளோடு இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அப்போதே இதெல்லாம் தெரியவில்லையா என ஜாய் கிறிசல்டாவிடம் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜின் சகோதரி திருமணத்திற்கு தன்னையும் அழைத்தார். ஆனால் நான் வர மறுத்துவிட்டேன். மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த திருமணத்திற்கு செல்வதற்கு முன்பே அங்கு ஸ்ருதி கண்டிப்பாக வருவார். ஆனால் அங்கு குடும்ப புகைப்படம் எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அது உன்னை காயப்படுத்தும் என சத்தியம் செய்துவிட்டுத்தான் அங்கு சென்றதாக கிறிசல்டா தெரிவித்திருக்கிறார். ஆனால் பின்புதான் அது பொய் என்பது தெரிய வந்தது. அதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டதாகவும், ஆனால் தான் கர்ப்பமான 3வது மாதத்தில் இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோ வீடியோக்கள் என ஆதாரங்கள் அனைத்தையும் அழிக்க நினைத்து தனது மொபைல் ஐபேடை வீட்டில் வைத்தே உடைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு கருக்கலைப்பு செய்வதற்காக மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும், ஆனால் கரு 4.5 மாதங்கள் ஆனதால் இனி கருக்கலைப்பு செய்தால் அது கிறிசல்டாவின் உயிருக்கே ஆபத்தில் முடியும் என மருத்துவர் கூறியதால் ஆத்திரமடைந்து தன்னை வீட்டருகே அழைத்து வந்து விட்டதாகவும் கிறிசல்டா தெரிவித்திருக்கிறார். வழக்கம் போல வீட்டில் இருந்து ஷூட்டிங்கிற்கு சென்ற மாதம்பட்டி ரங்கராஜ் வீட்டுக்கு வரவில்லை என்பதால் டிரைவருக்கு போன் செய்து கேட்டதற்கு அவரை மேனேஜர் அழைத்து சென்று விட்டார் என கூறினார். பின்பு மாதம்பட்டி ரங்கராஜ் மொபைல் எண்ணிற்கு போன் செய்த போது அவர் என்னை பிளாக் செய்து விட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜிற்கு கோடிக்கணக்கில் சொத்து இருப்பதால் தான் கிறிசல்டா அவரோடு பழகி வருவதாக பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் BMW கார் ஒன்று வாங்கும் போது அவர் மீது வங்கிகளில் ஏராளமாக கடன் இருப்பதாக கூறி தனது பெயரில் லோன் வாங்கினார். அவர் விட்டு சென்றதும் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் தான் கட்டி வருகிறேன், என்னை கடனில் தள்ளிவிட்டுள்ளார் என்றும் கிறிசல்டா தெரிவித்திருக்கிறார்.
மேலும் மாதம்பட்டி ரங்கராஜின் தரப்பில் இருந்து ஒரு போன் கால் வந்தது. அதில் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆக ஒரு பெரிய தொகையை தருகிறோம், இதை முடித்துக் கொள்ளலாம் என கூறினார்கள். அதற்கு அப்படி யாராவது வந்தால் செருப்பால் அடிப்பேன் என்று பதிலளித்ததாக கிறிசல்டா குறிப்பிட்டிருக்கிறார். தன் வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்காகத்தான் 7 மாத கர்ப்பிணியாக இருந்த போதும் நியாயம் கேட்டு போராடுகிறேன் என ஜாய் கிறிசல்டா கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.